வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் அபுதாபிலையும் ஜாப் வேக்கன்சியும் துபாயிலையும் பார்க்க போகிறோம். சிவில் ரிலேட்டடான ஜாப் வேக்கன்சியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாப் வேக்கன்சி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற நியூ வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும். சிவில் ரிலேட்டடான ஜாப் வேக்கன்சி ஒர்க் தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போஸ்டிங்கு க்ரெயின் ஆப்ரேட்டரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், வாக்கிங் இன்டர்வியூ நடக்கிறவன்னு பார்த்தீங்கன்னா அபுதாபியில் 29 மே 5 வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது. டைரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். ஜாப் லொக்கேஷனு துபாயில், டெக்னீஷியனாக இல்லை ஒர்க்கர்ஸாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 2 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. இன்டர்வியூ நடக்கிறது பார்த்திங்கன்னா 29 காலைல 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். லொக்கேஷனு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிபிஆர் கோடும் இருக்குது. இதில் ஸ்கேன் பண்ணிவிட்டு டைரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபேப்ரிகேட்டரு, ஜாப் லொக்கேஷனு அபுதாபி துபாயில். இன்டர்வியூ நடக்கிறது பார்த்திங்கன்னா அபுதாபியில் இன்டர்வியூ நடக்குது. 29 மே 5 வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது. இதில் குவாலிஃபையான ஒர்க்கர்ஸு, டெக்னீஷியனு டைரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணுங்கள். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. நீங்கள் போகும்போது உங்களோட பாஸ்போர்ட் பேஜு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட விசா பேஜை எடுத்துகிட்டு போங்க. இன்டர்வியூ நடக்கிற நாள் பார்த்திங்கன்னா 29 மே 5 வரைக்கும் இன்டர்வியூ கண்டினியூவாக நடக்குது. காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். லொக்கேஷனே மென்ஷன் பண்ணியிருக்கேன் அபுதாபியில். கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டும் டைரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு வெல்டரு. இன்டர்வியூ நடக்கிற இடம் பார்த்திங்கன்னா அபுதாபியில் 29 5 வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது. ஜாப் லொக்கேஷனு துபாயில். வெல்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வெல்டருக்கான ஜாபு. சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 2 years வெல்டராக கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. இன்டர்வியூ நடக்கும்போது உங்களோட பாஸ்போர்ட் பேஜ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். 29 மே 5 வரைக்கும் காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது. லொக்கேஷனை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த லொக்கேஷனில் டைரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ளம்மரு. ஜாபு இன்டர்வியூ லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா அபுதாபியில் 29 மே 5 வரைக்கும். ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா துபாயில் அல்லது யூஏயில் எங்கேனா இருக்கும். ஒர்க்கர்ஸாக ஒர்க் பண்ண ப்ளம்மராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 2 years ப்ளம்மராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு, கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. உங்களுக்கு கான்டாக்ட் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது பாஸ்போர்ட் பேஜ் அல்லது உங்களோட எமிரேட்ஸ் ஐடி ப்ளஸ் விசா பேஜ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க. டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இன்டர்வியூ. மே 5 வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது. ஜாப் லொக்கேஷனு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்டர்வியூ நடக்கிற லொக்கேஷனு. இதெல்லாம் போய்ட்டு டைரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். ஹெவி ட்ரக் வெஹிக்கிள் டிரைவரு. ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில். 29 மே 5 வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது. ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா துபாயில். நீங்கள் டிரைவராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். லைசன்ஸ் இருக்கணும். ஹெவி ட்ரக் லைசன்ஸ் உள்ள டிரைவரு ட்ரை பண்ணி பாருங்கள். 2 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிரைவராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு. ஃபுல் டைம் ஜாபு. டேட்டு பார்த்திங்கன்னா 29 மே 5 காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். லொக்கேஷனே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் லைசன்ஸு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜ் இதை எடுத்துகிட்டு போயிட்டு மென்ஷன் பண்ணியிருக்க லொக்கேஷனில் டைரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்டீல் ஃபிக்சரு.
இன்டர்வியூ நடக்கிறது பார்த்திங்கன்னா அபுதாபியில் 29ஆம் தேதியிலேருந்து மே 5ஆம் தேதி வரைக்கும். ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா துபாயில். ஒர்க்கர்ஸாக ஒர்க் பண்ண ஸ்டீல் ஃபிக்ஸராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு 2 இயர்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. இன்டர்வியூ நடக்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட் பேஜ் ப்ளஸ் உங்களோட எமிரேட்ஸ் ஐடி ப்ளஸ் உங்களோட விசா பேஜை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. இன்டர்வியூ நடக்கிற நாள் பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி ப்ளஸ் 5ஆம் தேதி மே 5ஆம் தேதி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது. காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது. லொக்கேஷனே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ஸ்டீல் ஃபிக்ஸராக வேலை செய்கிறவங்க அபுதாபியில் இன்டர்வியூ. இந்த லொக்கேஷனில் டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மேசனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். இன்டர்வியூ பார்த்திங்கன்னா அபுதாபியில் நடக்குது 29ஆம் தேதியிலேருந்து மே 5ஆம் தேதி வரைக்கும். மேசனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. கேம்ப்பு அக்காமடேஷனுக்கு கொடுத்துருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உங்களோட ஃபுல் டைம் ஜாபு, உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜ் மறக்காமல் இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. லொக்கேஷனு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். போஸ்டிங்கு எரக்டரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். டெக்னீஷியனாக எரக்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 2 இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. 29ஆம் தேதி ப்ளஸ் மே 5ஆம் தேதி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது. காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இன்டர்வியூ. ஜாப் லொக்கேஷனு இதில் மென்ஷன் இன்டர்வியூ நடக்கிற லொக்கேஷனு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூமை கொடுத்து இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். இன்டர்வியூக்கு போகும்போது உங்களோட பாஸ்போர்ட் பேஜ் ப்ளஸ் உங்களோட எமிரேட்ஸ் ஐடி ப்ளஸ் உங்களோட ரெஸ்யூமையும் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக அபுதாபியில் இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ரீகரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். ஜாப் லொக்கேஷன் துபாயில். ரீகராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 2 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ரீகராக ஒர்க் பண்ண சர்டிஃபிகேட்டும் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. நீங்கள் இன்டர்வியூ நடக்கும்போது உங்களோட பாஸ்போர்ட் பேஜ், உங்களோட தேர்ட் பார்ட்டி ரீகர் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எமிரேட்ஸ் ஐடி மறக்காமல் இன்டர்வியூ நடக்கிறது எடுத்துக்கோங்க. 29ஆம் தேதியிலேருந்து மே 5ஆம் தேதி வரைக்கும் இன்டர்வியூ. காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இன்டர்வியூ. லொக்கேஷனு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த பிபிஆர் கோடும் இதில் இருக்குது. ஸ்கேன் பண்ணிவிட்டு டைரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த எல்லா ஒர்க்கர்ஸ்க்கான ஜாப் வேக்கன்சிலையும் காங்க்ரீட் ரிலேட்டடான பிளான்ட் அல்லது காங்க்ரீட் ரிலேட்டடான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட்டுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ண கேண்டிடேட்டும் காங்க்ரீட் பிளான்ட்டில் ஒர்க் பண்ண கேண்டிடேட்டும் இவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதில் குவாலிஃபையான நபர்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட்ரீஷியனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 2 இயர்ஸாக கல்ஃபில் எலக்ட்ரிஷியனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா உங்களோட எமிரேட்ஸ் ஐடி ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜை மறக்காமல் சிவியும் மறக்காமல் இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. 29ஆம் தேதியிலேருந்து மே 5ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இன்டர்வியூ. மறக்காமல் இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். இன்டர்வியூ பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஒர்க்லேயும் பிளான்ட்டில் காங்க்ரீட் பிளான்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டையும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு QQC இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் QC இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் டைரெக்டாக போயிட்டு இந்த அட்ரஸில் ரெஸ்யூம் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஃபாராக இருக்கீங்கன்னா மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணும்போது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி உங்களோட எந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ
அதை சப்ஜெக்டில் மென்ஷன் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் இந்த அட்ரஸில் டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூமை கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை தொலைவில் இருக்கீங்க அப்படின்னா மெயில் பண்ணும்போது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட ரெஸ்யூமையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 11 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூமை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா மெயில் பண்ணும்போது உங்களோட ரெஸ்யூம் ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டாக்குமெண்ட் ட்ராப்மேனு. சிவில் ட்ராப்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் ஆட்டோகேட் காஸ்ட்டு முடிச்சிருக்கணும் கோர்ஸு. சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸு டிராஃப்ட்மேனாகவும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் மெயில் பண்ணும்போது டிராப்மேனு உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் காப்பி ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 9 இயர்ஸு பிளானிங் இன்ஜினியராகவும் கல்ஃபில் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். கேண்டிடேட்டு துபாயில் மஸ்ட்டாக இருக்கணும். இன்றைக்கி பார்த்தா எல்லா வீடியோக்கும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். போஸ்டிங்கு குவான்டிட்டி சர்வேயரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 9 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். குவான்டிட்டி சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 15 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு. மெயில் பண்ணுங்கள். நீங்கள் மெயில் பண்ணும்போது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, உங்களோட பாஸ்போர்ட் பேஜு, உங்களோட விசா பேஜும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு லேண்ட் சர்வேயரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா சேஃப்டி ரிலேட்டட் லேண்ட் சர்வேயருக்கான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 9 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் லேண்ட் சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்டீல் ஃபிக்ஸர் ஃபோர்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் சிவில் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 9 to 5 இயர்ஸு ஸ்டீல் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண கேண்டிடேட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபால் சீலிங் அண்ட் பெயிண்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியரு தேவைப்படுறாங்க. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 9 இயர்ஸ் அல்லது 5 இயர்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபால் சீலிங்லேயும் பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட்லேயும் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள்
இதில் குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்வியூவில் கூப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபால் சீலிங் ஃபோர்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 years ஃபால் சீலிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ஃபால் சீலிங் ஃபோர்மேனு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு துபாயில் இன்றைக்கி கோல்டு நிலவரம் 24 கேரட்டு 273 25 ஃபில்ஸு, 22 கேரட்டு 262 25 ஃபில்ஸு. இந்திய ரூபாயோட மதிப்பு 1 கிராம்ஸுக்கு நிகர வேல்யூ ருப்பியில் 22 ரூபா 63 பைசா. இதுபோல் துபாயில் கோல்டு ரிலேட்டடான அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. சிவில் ரிலேட்டடான ஜாப் வேக்கன்சியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாப் வேக்கன்சியும் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களை மறக்காமல் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பயனுள்ளதாக தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு இது பலன் அளிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.